உங்கள் அனைவரையும் இந்த டிகிரி ஸ்காலர்ஷிப் ப்ராஜெக்டுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த வகுப்பானது மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பாக காணப்படுகின்றது. ஒன்லி ஹாஃப் அன் அவர். உங்களோட சில நேரம் 15 மினிட்ஸ்லையும் இதை நாங்கள் முடிச்சிருவோம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு கேள்விகளை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக எங்களுக்கு போடலும் அல்லது அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசியலும் உங்களோட கேள்விகளை. ஸோ முதலாவது உங்களுக்கு தெரியும், வருகின்ற காலங்களில் ஒரு தொழில் எடுக்கணுமா இருந்தால் அல்லது ஒரு தொழில்துறைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா இருந்தால் மிக முக்கியம் ஒருவருடைய ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே டிப்ளோமாக்கு ஒரு மதிப்பு இருந்தது. தற்பொழுது அது இல்லாமல் போய் HNDக்கு ஒரு மதிப்பு இருந்தது 5 வருடங்களுக்கு முன்னால். தற்பொழுது டிப்ளோமா என்றாலும் ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி HND என்றாலும் மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. இன்று வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு தேவையான விடயமாக காணப்படுகின்றது ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். உங்களிடம் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும். ஸோ இன்றைய நிகழ்விலே நாங்கள் தமிழ் மொழி மூலமாக பரீட்சை செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இந்த அறிமுக வகுப்பினை நாங்கள் நடத்துகின்றோம். அதே போல 4:30 மணிக்கு அடுத்த இங்கிலீஷ் மீடிய மாணவர்களுக்கும் 5:30 மணிக்கு சிங்கள மீடிய மாணவர்களுக்கும் எங்களுடைய அறிமுக நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு விண்ணப்பித்த அனைவரையும் நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று உங்களுக்கு நாங்கள் கூற விரும்புகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாமல் முடியுமானவரை எதிர்வரும் 19ஆம் தேதி எதிர்வரும் 19ஆம் தேதி எதிர்வரும் 19ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை 5 மணிக்கு இருந்து 6 மணி வரை உங்களுக்கான போட்டி பரீட்சை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகின்றது. ஆகவே மிகவும் இலகுவான முறையில் நீங்கள் இதனை செய்து கொள்ள முடியும். வருகின்ற வியாழக்கிழமை 19ஆம் தேதி. அப்ப 5 மணிக்கு உங்களுடைய பரீட்சை நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் 4:30 அல்லது 4:40 மணி அளவில் நீங்கள் லொகின் ஆக வேண்டும். முதலாவது உங்களுக்கு ஒரு ஜூம் லிங்க் வழங்கப்படும். அந்த ஜூம் லிங்க்குக்கு நீங்கள் லொகின் ஆக வேண்டும். ஜூம் லிங்கிலே நீங்கள் லொகின் ஆகிய பின்னர் அந்த ஜூம் லிங்குடைய செக் பாக்ஸிற்கு 5 மணிக்கு உங்களுக்கு பரீட்சைக்கான ஒரு லிங்க் அனுப்பப்படும். அது ஒரு அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவுடன் நீங்கள் பரீட்சை அந்த ஃபார்மட்டுக்கு நீங்க செல்ல முடியும். அந்த பக்கத்திலே 100 வினாத்தாள்கள் 100 கேள்விகள் காணப்படும். 100 கேள்விகள் காணப்படும். அதாவது தமிழ்ல கதைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, 100 கேள்விகள் காணப்படும். எல்லாமே MCQ கொஸ்டின்ஸ். 4 விடை, ABCD என்று 4 விடை. நீங்கள் முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய விடயம், நீங்கள் ஜூமில் லொகின் ஆகினவுடன் உங்களுடைய கேமரா அனைத்தையும் ஆன் பண்ண வேண்டும். கேமராவை ஆஃப் பண்ணியவர்களுக்கு பரீட்சை டிஸ்குவாலிஃபை. கேமராவினை நீங்கள் ஆன் செய்து வைத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், கேமரா மூலமாக எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களை அவதானிச்சு கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஏதாவது வித்தியாசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றால், தப்பித்தவறு யாராவது வித்தியாசமான நடவடிக்கைகளிலோ உதவிகளோ அல்லது நீங்கள் யாரோடுமாவது பேசினாலோ சைகை செய்தாலோ நீங்கள் டிஸ்குவாலிஃபை. நீங்கள் இந்த பரீட்சையிலிருந்து டிஸ்குவாலிஃபை. அது நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க மாட்டோம். உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்ல இருந்து உங்களை ரிமூவ் ஆக்கி விடுவோம். ஆகவே நீங்கள் லொகின் ஆகின உடனேயே ஜூமுக்கு லொகின் ஆகின உடனேயே உங்களுடைய பெயர் மற்றும் ஐடென்டி கார்டு நம்பரை நீங்க அதுல போட்டு வச்சிருக்கணும். உங்களோட பேரையும் ஐடென்டி கார்டு நம்பரையும் போட்டு வச்சிருக்கணும். அதனால எங்களுக்கு தெரியும் நீங்க தான் அந்த நபர் என்று.
ஜூம் கேமரா ஓனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்க ஒரு 3:30 3:45க்கு நீங்க சாரி 4:30 4:40க்கு நீங்க லாகின் ஆகுனால் மறந்துடக்கூடாது, நீங்க அனைவரும் உங்களோட ரீலோட் உங்களோட கனெக்ஷன் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். என்ன அதுக்கு பிறகு சிக்னல் வீக்கா இருக்குது சார், லைன் கிளியரா இருக்குது சார் சொல்ல முடியாது. அதை நீங்கள் கவனமாக அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களோட யாராவது பெயர் ஒழுங்காக டைப் பண்ணவில்லை என்றால், ஐடென்டி கார்டு கொடுக்க சரியாக டைப் பண்ணவில்லை என்றால், எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு அறிவுறுத்தலை கூறுவார்கள். அதாவது பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள், ஐடென்டி கார்டு நம்பரை போடுங்கள், யார் இந்த ஃபாத்திமா பேர் இல்லாமல் இருக்கின்றது என்றெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் கூறுவார்கள். ரைட். பரீட்சை 1 மணி 5 மணியில் சரியா 5 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 5:05க்கு ஆரம்பிக்கப்பட்டு 6 மணிக்கோ 6:05க்கோ ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ரிமூவ் பண்ணப்படும். அதை நீங்க எக்ஸாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா சரியா அந்த குறிப்பிட்ட நேரத்திலே உங்களோட லிங்க் அந்த 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 கனெக்ஷன் துண்டிக்கப்படும் அல்லது அது டிஸ்கனெக்ட் ஆகும். அதனால நீங்க செய்து முடிந்த 5:55க்கு நீங்க சப்மிட் பட்டனை மறந்துடாமல் பிரஸ் பண்ண வேண்டும். 5:55க்கு நீங்கள், அதாவது நீங்க எத்தனை கேள்வி செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, 5:55க்கு நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்க செஞ்ச ஆன்சர் எல்லாம் மிஸ் ஆகும். இதுதான் எங்களோட ஐடியா. தப்பித்தவறு யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் இந்த நேரத்திலே 3 தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக வேண்டி 3 தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொலைபேசி இலக்கத்தோடு டெக்னிக்கல் ப்ராப்ளம் உள்ள ஆட்கள் வாட்ஸ்அப் கால் அல்ல நார்மல் கால் மூலமாக கதைக்க வேண்டும். நார்மல் கால் மூலம் கதைத்தால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவிகள் பண்ண முடியும். அந்த சிக்னல் ப்ராப்ளம் இஷ்யூஸுக்கு ஏதாவது எங்களால். ஆகவே டேட்டாவை போட்டுக் கொள்ளுங்கள், போனை சார்ஜில் வைத்துக் கொள்ளுங்கள். லேப்டாப் இருந்தால் ரொம்ப இலவா இருக்கும், லேப்டாப்பிலே உங்களுக்கு இணைத்து செய்ய முடியும். இதுதான் இந்த 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 பரீட்சைக்கான மிக முக்கியமான விடயங்களை. எம்சிக்யூ கேள்விகள் பொதுவாக பொது அறிவு கேள்வி, ஒரு சில ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் இது மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு காணப்படுகிறது. 100 கேள்விகளிலே 40 கேள்விகள் இலகுவான கேள்விகள். ஆகவே உங்களுக்கு 100க்கு 40 மார்க்ஸ் கட்டாயம் எடுக்க முடியும். மீதி 60 கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அதற்கு தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருந்தால் உங்களால் அதனை செய்து கொள்ள முடியும். ஓகே, ரைட். ஒருவர் ஒரு மீடியத்தில் மட்டுமே எக்ஸாம் எழுத முடியும், ஆங்கிலம், சிங்களம் அல்லது தமிழ். 3 குரூப்பில் நீங்கள் இணைந்து லொகின் ஆக முடியாது. ஒருவர் ஒரு முறை பெயரை கொடுத்து லொகின் ஆகிவிட்டால் அது மறுபடி அடுத்தவரை எடுக்காது. ஏதாவது சில சஸ்பெஷன் சந்தேகத்துக்கு இடமான நடவடிக்கை செய்யாமல் தயவு செய்து நீங்கள் நேரடியாக பரீட்சையினை சரியான முறையிலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கான ரிசல்ட்ஸ் குரூப்பில் போடப்படும். நீங்கள் எடுத்த அந்த ரிசல்ட்ஸுக்கு பக்கத்திலே உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 50% மார்க்ஸ் எடுத்திருந்தால் 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் எங்கட இந்த டிகிரி பாடநெறியானது 4 லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு பாடநெறி. ஸோ 50 மார்க்ஸ் கிடைத்தால் உங்களுக்கு 2 லட்சம் நீங்கள் கட்ட தேவையில்லை. மீதி 2 லட்சம் ரூபாய்களை 3 வருடங்களுக்கு இன்ஸ்டால்மெண்டாக கட்ட முடியும். அப்ப 3 வருடங்கள் சொல்லும்போது 36 மாதங்கள். அப்ப 2 லட்சம் 30 மாதங்கள் பார்த்தால் நீங்கள் சுமார் 6000 ரூபாய் அல்லது 6500 ரூபாய் மாத்திரமே மாதாந்தம் கட்ட வேண்டி வரும். ஏற்கனவே டிப்ளோமா இருக்கின்றார்கள், அமேசான் காலேஜ் டிப்ளோமாவோ ஏனே டிப்ளோமா இருக்கின்ற ஆட்களுக்கு இதனை 2 வருடத்தில் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை நாங்கள் எதிர்வரும் வகுப்புகளிலே நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த பட்ட படிப்பானது யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அங்கீகாரமான ஒரு பாடநெறி. இது வந்து MIU என்கின்ற ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் அமேசான் கேம்பஸ் ஆனது ஒரு தனியார் நிறுவனம். ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்க முடியாது. ஆகவே நாங்கள் இன்னொரு யூனிவர்சிட்டியோடு நாங்கள் MIU
என்கின்ற யூனிவர்சிட்டியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த யூனிவர்சிட்டியுடைய டிகிரி தான் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே மிகவும் வருடத்திற்கு ஒரு வருடம் 2 செமஸ்டர்ஸ் காணப்படுகின்றது, 2 பரீட்சைகள். மிகவுமே இலகுவான முறையிலே உங்களுக்கு இந்த பாடநெறியினை, இந்த டிகிரியை முடிக்கக்கூடியதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஏனைய இடங்களிலே போட்டு உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை வழங்கி, அசைன்மெண்ட்டை ஹார்டாக வழங்கி, கேள்விகளை ஹார்டாக வழங்கி உங்களை ஃபெயில் ஆக்கின்ற வேலைகள் நாங்கள் செய்வதில்லை. வளமையாக அமேசான் கோல் எப்போதுமே பிளெக்சிபிளாக அழகான முறையிலே அழகான பயிற்சிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்காக உங்களுக்காக சுமார் 15 விரிவுரையாக இங்கு காணப்படுகிறார். உங்களுக்கு டீச் ஒவ்வொரு மாடியூல்ஸுக்கு ஒவ்வொரு லெக்சரர். வகுப்புகள் அனைத்தும் இரவேலை நடைபெறும். இரவேலை என்றால் 7 மணிலிருந்து 8 மணி வரை, அல்லது 7 மணிலிருந்து 8:30 மணி வரை இரவேலை. ஆகவே உங்களுக்கு மாதத்தில் ஒன்று அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிசிக்கல் வகுப்பு, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிசிக்கல் வகுப்பு நடைபெறும். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், வருகின்ற எதிர்காலங்களிலே இவ்வாறான டிகிரிகளை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் பல தடைகளை விதித்து வருகின்றது. வெளிவாரி மாணவர்களுக்கு டிகிரிகளை படித்து கொடுப்பது மிக கடினமாக காணப்படும். ஆகவே அவசரமாக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாமல் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் ஒரு வருடத்தில் டிகிரியை முடிக்கணுமா இருந்தால் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது எங்களிடம் மற்றொரு டிகிரி இருக்கின்றது, அதனை நீங்கள் 1 இயரில் முடிக்க முடியும். ஆனால் அதனுடைய டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு புலமை பரிசில் எதுவும் கிடையாது. 5 லட்சம் கட்டி நீங்கள் படிக்கும். 5 லட்சம் கட்டி நீங்கள் படிக்கலாம். ஒரு வருடத்திலே நீங்கள் ஒரு பட்டதாரியாகி விடலாம். ஆகவே இதில் 2 டிகிரி காணப்படுகின்றது. ஒரு டிகிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இதுமே அப்போ உங்களுக்கு செக் பாக்ஸிலே தகவல்கள் வழங்கப்படும். ஒரு வருடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் அந்த செக் பாக்ஸில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணினால் 1 இயரிலே நிறைவு செய்யக்கூடிய ஒரு டிகிரி நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஆகவே இந்த டிகிரியை வைத்து நாங்கள் உங்களுக்கு நீங்கள் இலங்கையில் அரச தொழில்களுக்கு விண்ணப்பிக்க முடியும், அல்லது தனியார் ஆசிரியராக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் முன்பள்ளிகளை ஆரம்பிக்க முடியும். அதே போல சவுதி, துபாய், கட்டார் போன்ற நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஒரு டீச்சராக. இவ்வாறு பல வாய்ப்புகள் இதிலே காணப்படுகின்றன. இது எல்லாத்துக்கும் இந்த டிகிரியானது அங்கீகாரமானதாக காணப்படும். அதே போல 2 டிகிரிகள் நாங்கள் வழங்குகின்றோம். ஒன்று பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அடுத்தது பேச்சுலர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டடீஸும் பொதுவாக நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டடீஸ் பொதுவாக அது ஒரு டிகிரி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறைவு செய்கின்ற மாணவர்கள் பிசினஸ் முகாமைத்துவம் அல்லது வேறு வேறு தொழில்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். டீச்சிங் தொழிலுக்கு வர வேண்டியவர்களாக இருந்தால் நீங்கள் பிஇடி பேச்சுலர் எஜுகேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இல்லை, நான் முகாமைத்துவம், மார்க்கெட்டிங், அக்கவுண்டிங் அல்லது ஒரு பட்டதாரியாக வேண்டும் என்று வேறு ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரிக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரியிலே முகாமைத்துவம், இங்கிலீஷ் போன்ற பல பாடங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு எங்களுடைய படிக்கின்ற இந்த 2 டிகிரி கோர்ஸுக்குமாக இலவச ஆங்கில பாடநெறிகளையும் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம். இதுல ஒரு போன் நம்பர் இருக்கு, ருஷ்தா என்று, அது அவங்களோட நீங்க கதைச்சால் அந்த 1 இயர் டிகிரியை பற்றின தகவல்களை பெற முடியும். ஸோ 1 இயர் டிகிரி படிக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக ஏற்கனவே ஒரு டிப்ளோமாவும் மற்றும் 4 வருட அனுபவம் இருந்திருக்க வேண்டும். ஒரு டிப்ளோமா பிளஸ் 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் முடியுமானவரை ஆங்கிலத்தை படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எதிர்காலத்திலே தமிழ் மீடியம் என்று ஒன்றே இருக்காது. தமிழ் மீடியத்திலே படித்தவர்களுக்கு வேலை இருக்காது. ஏனென்றால் கொழும்பில் நீங்கள் வேலை செய்யணுமா இருந்தால் உங்களுக்கு ஆங்கிலம் தேவை.
சவுதி, துபாய், கட்டால போயிட்டு வேலை செய்யணுமா இருந்தால் ஆங்கில டீச்சருக்கு வேலை இருக்குது. ஆகவே நீங்கள் தமிழிலே நீங்கள் இதனை படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே ஆங்கில புலமையை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல பல நல்ல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கின்றோம். கல்வி பல்வேறுபட்ட போலி கல்வி நிறுவனங்கள் காசுகளை கட்டிவிட்டு கொஞ்ச நாளையில் அவர்கள் மூடி விடுவார்கள். இந்த போலி நிறுவனங்களை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிப்பது, கல்வி நிறுவனங்கள் அங்கீகாரமானதா இல்லையா என்று எவ்வாறு தெரிந்து கொள்வது, சைல்ட் சைக்காலஜி குழந்தை உளவியலை பற்றி எவ்வாறு கற்றுக்கொள்வது, பிள்ளைகளுக்கு எவ்வாறு நாங்கள் கவுன்சிலிங் கொண்டு செய்வது போன்ற பல விடயங்கள் இந்த 2 டிகிரிலையும் காணப்படுகிறது. சிலபஸ் சைக்காலஜி அடிப்படையான விடயங்களும் காணப்படுது, ஆங்கில அடிப்படையும் காணப்படுது. ஒரு பாடசாலையில் வகுப்பறை ஒன்றை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் அதுவும் காணப்படுகின்றது. முகாமைத்துவம் அதுவும் பொலிட்டிக்கல் சயின்ஸிலே காணப்படுகின்றது. அடுத்து இப்ப உங்களோட கொஸ்டின், இதுதான் என்னுடைய கேள்விகள். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். செட் பாக்ஸ்ல உள்ள கேள்விகள் நான் கொஞ்சம் பார்ப்போம். ஒருத்தர் கேட்கிறாங்க வந்து ஐ எம் லிவிங் இன் சவுதி அரேபியா, பிசிக்கல் கிளாஸ் ரைட். சவுதி அரேபியா இருக்கின்ற ஆட்களுக்கு பிசிக்கல் கிளாஸுக்கு கட்டாயம் வர தேவையில்லை. பிசிக்கல் கிளாஸ் உடைய லிங்கையும் நாங்கள் அனுப்புவோம். ஸோ அதுல இருந்து நீங்க அதை ஓரளவு நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். யூ கேன் டூ தட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் எடுக்கிற இருந்தா பேமெண்ட் எவ்வளவு? பேமெண்ட் உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோமே, பேமெண்ட் வந்து 400,000 எங்கட டியூஷன் ஃபீஸ் 4,00,000 ரூபாய். பட் நீங்க எக்ஸாம் செய்றீங்களே 19ஆம் தேதி, எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து டிஸ்கவுண்ட் தரணும். 50 மார்க்ஸ் எடுத்தா 50% டிஸ்கவுண்ட், இப்போ 2,00,000 ரூபாய். நீங்க 75 மார்க்ஸ் எடுத்தால் 75% டிஸ்கவுண்ட், 1,00,000 ரூபாய். ஸோ இந்த மார்க்ஸ் அது மாதிரியானதை நாங்க பிளான் பண்ணி உங்களுக்கு இதுகளை வழங்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் இஸ்லாம். சார் நான் உங்களோட கேம்பஸில் தான் டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடுமா? எஸ், ஃபாலோ பண்ணலாம். இல்லை 2 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுமா? எஸ், 2 இயர்ஸ்ல முடிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க எக்ஸாமை முடிச்ச பிறகு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோமே, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் இஸ்லாம். சார் நான் இஸ்மிஹார் நசீர் பேசுகிறேன், கட்டார்லேருந்து. ஸ்ரீலங்கா தான் சார். சார் இந்த டிகிரியை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் செய்கிறண்டால் நாங்கள் வந்து இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியத்தில் வரும், அதாவது எங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாம். பிளேஸ்மெண்ட் இல்ல உங்களோட நீங்க அதாவது சர்டிபிகேட்ல மீடியம் போட்டிருக்காது. நீங்க உங்களுக்கு தமிழ் தான் நல்லா செய்ய முடியுமா இருக்கு, நீங்க தமிழ் மீடியத்தை நீங்க படிக்கிறே பெட்டர். ஏன்னா வந்து பெட்டர். இங்கிலீஷ் உங்களுக்கு வீக்கா இருந்தா இங்கிலீஷ் மீடியம் நீங்க படிக்க வேணும். நீங்க தமிழ் மீடியத்துல படித்தாலும் உங்களோட சர்டிபிகேட் கிடைக்கும், அதுல மீடியம் போட மாட்டாங்க, அதனால உங்களுக்கு வேல்யூ போட மாட்டாங்க. அது ப்ராப்ளம் இல்ல. தமிழ் மீடியம் படிச்ச மாதிரி வராது. ஓகே சார். நான் பார்த்தேன், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சா கொஞ்சம் இங்கிலீஷும் பாலிஷ் ஆகுமே, அது மாதிரி. இல்ல கஷ்டம் பிரதர், கஷ்டம். அது கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்கு, ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வருது. இப்போ எக்ஸாமுக்கு நீங்க எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த தமிழ் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு எழுதுறதுன்னா. எஸ் சார், இங்கிலீஷும் ஏழும், ஆனா இங்கிலீஷே தமிழ் தான். அடுத்தது மாணவர்களே, இந்த ஸ்காலர்ஷிப் லிங்க் இந்த கொஞ்சத்துல எங்களோட குரூப்ல திரும்ப போடுவாங்க. இன்னும் உங்களோட குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்களோட 500 பேர் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். இதுவரைக்கும் 300 பேர் தான் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இன்னும் 200 பேருக்கு சான்ஸ் இருக்குது. ஆகவே இந்த லிங்கை எங்களோட பவித்ரா இன்னும் கொஞ்சம் போடுவாங்க எல்லா, அல்லது பவித்ரா இல்ல ருஷ்தா, அயுத்யா ருஷ்தா. You have to say, Rushda, I'm here. Kian down. Yes, no, I'm here. You have to say, yeah, I don't know. So Rushda is there. So you Rushda in the main group, we are share karan. You share the all 3 medium link. 3 medium link share. Yes, sir. Yes, sir. Okay, the English one with all 3 medium. Okay. அப்ப அதுல அத அன்பார்ந்த மாணவர்களே அதை நீங்க ஷேர் பண்ணுங்க மத்த குரூப்ஸ். இதுல இது ஆக்சுவலா நீங்க படிச்சு கொண்டு வரும் பொழுது இடையில உங்களுக்கு படிக்க முடியாம போனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா
நீங்க படிக்கிற அந்த பீரியட்ல நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். முகாமைத்துவமா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், நோய்கள் சம்பந்தமானது, சைக்காலஜி சம்பந்தம், குழந்தை வளர்ப்பு சம்பந்தமானது, கேன்சர் சம்பந்தமான விடயங்கள், அதே போல ஸ்டடி அப்ரோட், வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, ஏன் ஆட்கள் ஏமாத்தப்படுறாங்க, இந்த மாதிரி பல விடயங்கள் உங்களோட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டீங்க. ஏன்னா இன்றைக்கு இப்ப இந்த வளர்ந்து வார இந்த காலகட்டத்துல நாங்க ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லலாம். யூ கான் டூ தட். ஃபைன். அடுத்த கேள்வி பார்ப்போம். வேற என்ன கேள்வி எக்ஸ்கியூஸ் மீ இருக்கு? சார், சொல்லுங்க. ஒன் மோர் கொஸ்டின் சார். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தாலும் வந்து இப்போ சர்டிஃபிகேட் கூட டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து மீடியம் தமிழ்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் வருமா? நான் சொன்னேனே பிரதர் இந்த கேள்விக்கு பதில, மீடியம் மென்ஷன் ஆகாது. இல்ல சரி சார். இல்ல மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்கிரிப்ட்லயும் வராது, சர்டிபிகேட்லயும் வராது. மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணி மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற, ஸோ அதுக்காண்டி தான் ஒரு கிளாரிஃபிகேஷன். ரைட், பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியுமே பிரதர், நாங்க கல்வியோடு தான் இருக்கிறோம். தமிழ் மீடியம்னு உங்களோட சர்டிபிகேட்ல வந்தாலே நீங்க இந்தியாவுக்கு தான் போகணும் வேலைக்கு. இந்தியா மட்டும்தான் தமிழுக்கு ஜாப் கொடுப்பாங்க, வேற எந்த நாட்டுக்கும் போக இயலாது. ஆகவே நாங்க வந்து போட மாட்டோம் மீடியம் சர்டிபிகேட்ல. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார், இந்த டிகிரியை வச்சு அரசாங்க ஸ்கூல்ல எல்லாம் ஜாப் அடிக்கலுமா? இந்த ஜாப்பை வச்சு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த லெட்டரும் உங்களுக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் லெட்டரும். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு கோர்ஸ் முடிச்ச பிறகு கவர்மெண்டால டீச்சிங் வேகன்சி கோல் பண்ணாலோ முகாமைத்துவம் கோல் பண்ணாலோ எதுக்கும் அரசாங்கத்துல கேட்பாங்களே ஒரு அடிப்படை டிகிரி ஒன்று வேணும்னு சொல்லி, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, யூ வெல்கம். இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தால் டீச்சிங் அப்ளை பண்ண முடியுமா? எஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தாலும் டீச்சிங் அப்ளை பண்ண முடியும். ஒருத்தர் சொல்றாங்க Thursday I'm working, can you change Friday or Saturday கேட்குறாங்க. இல்ல முடியாது, இது நீங்க கொஞ்சம் ஷார்ட் லீவ்னு போடணும். இது ஆல்ரெடி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் டேட்டை. 19 யார் ஒருத்தருக்கு கன்வகேஷனா இன் நெலும் போகணும். இல்லை ஓகே, அது ஐ எம் சாரி பிரதர். நீங்க பர்சனலா நீங்க நம்பர்களுக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப்ல வர நம்பர்களுக்கு 4 to 5:30. 4 to 5. ஹலோ சார். எங்களுக்கு சாரி சார், அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன் நான் தான் அர்ஷாட் சார். இந்த என்னன்னா எங்கட இந்த என்ஐஎஸ்டில டிப்ளமா இன் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ண, பட் கன்வகேஷன் இருக்கு சார் 19th கமிங் 19th. அப்ப எங்களுக்கு எப்படி அதை எக்ஸாம் சிட் பண்ணி கொடுறது, எப்படி அதை இது பண்ணி கொடுறதுதான் क्वेश्चन. அது எத்தனை மணி முடியும் உங்களோட எக்ஸாம்? முடியும்னா 3 o'clock போட்டிக்கிறாங்க, பட் எத்தனை மணி ஆகும் தெரியாது, அதான் ஷுவர் இல்லை. ட்ராவலிங்ல எப்படி ட்ராவலிங்ல எப்படி எக்ஸாம் சிட் பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். 3 o'clock உங்களோட கன்வகேஷன் ஸ்டார்ட் ஆகுது 3 o'clock? No 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 9 to 3. பட் 2 years பேட்ச்ல கன்வகேஷன் நடக்குது, அதனால கொஞ்சம் டைம் கூட எடுக்கிறாங்க அவங்க. என்ன இஷ்யூன்னா நான் மாவன் இல்லை, ஆக்சுவலி நான் மாவன் இல்லை. அப்ப இந்த கலாம்புல இருந்து கொஞ்சம் ஐடியா தரேன், ஐடியா தரேன். நாங்க ஐடியா கொடுக்கறது நான் கிங் மாஸ்டர். அதாவது நீங்க உங்களோட கன்வகேஷன் கிராஜுவேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு கிடைக்குமே அவார்டு எல்லாம், நீங்க அதோட வெளியே வந்துடணும். அதை முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கேயாவது ஒரு லைப்ரரி, ஒரு 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 மால் ஒன்று, அல்லது ஃப்ரெண்ட் ஒருத்தோட வீடு, எங்கேயாவது போயிட்டு நீங்க லாகின் ஆகி நீங்க செய்யணும் 4 மணி எக்ஸாம். அதுக்கு பிறகு நீங்க மாமலை போயிடும். அந்த நாள் தங்கி கொழும்புல தங்கி எல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாமலை போயிடும். அது 5 மணிக்கு எக்ஸாம் முடிச்ச பிறகு நீங்க மாமலை போயிடும். நீங்க கன்வகேஷன் ஃபுல்லா இருக்காம உங்களோட அவார்டிங்க முடிச்சு நீங்க உங்க எக்ஸ்கியூஸ் ஒன்று கேட்டு வெளியே வந்துருக்கு. ஓகே, அதுதான் பெஸ்ட், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா. ஓகே. இன்னொருத்தர் கேக்குறாரு வந்து இன்னொரு क्वेश्चन இருக்கு. ஐ அம் சாரி,
இந்த இப்ப நம்ம எக்ஸாம் நடக்கிற டைம்ல எங்களுக்கு இந்த கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு எங்களுக்கு செஞ்சு பார்க்க எல்லாம் செய்யலாம் தானே? ஓ எஸ், அது உங்களுக்கு யாரோடையும் பேசத்தான் இயலாது. தனியே இருந்து நீங்க செஞ்சு பார்க்கலாம். அது அவ்வளவு செஞ்சு பார்க்கலாம் ஒன்றும் வராது பிரதர். எல்லாமே பொதுவா மைண்டால டக் டிக் டுக் தான், வேற ஒண்ணும் இல்ல. டக் டிக் டுக். ஓகே. இப்ப நான் என்ன வாகனத்துல போறேன். இப்ப வெஹிக்கல்ல இருந்தா எனக்கு வெஹிக்கல்ல இருந்து சிட் பண்ணலாம் எக்ஸாம், நோ ப்ராப்ளம். இந்த என்வாயரன்மெண்ட் நீங்க இப்ப வீடியோ ஆன் பண்ணணும்ன்றதுனால அந்த என்வாயரன்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கணுமான்றதை பார்த்துட்டு நான் இது பண்ணேன். ரூம் ஒன்று இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொன்னா சார், இப்படி நான் வேன்ல இருந்து தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இப்படி நடந்தா கொஞ்சம் நாங்க எக்ஸெப்ட் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். ஒருத்தர் கேட்டுக்கிறாரு இந்த டிகிரி எத்தனை வருஷம்னு கேட்டுக்கிறாரு. இது 3 வருஷம், 3 இயர் டிகிரி. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமா டிப்ளமோ ஒன்று இருக்குமா இருந்தா 2 வருஷம், 2 இயர்ஸ்க்கு மாத்திடும். சார், இந்த டிப்ளமா வந்து அங்க அமேசான் காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா இல்ல அவுட்ல பண்ணிருந்தாலும் ஓகேவா? அவுட்ல பண்ணிருந்தாலும் ஓகே சார். அப்ப டிப்ளமா இன் HR மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருந்தா பிஇடி 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஓகே. நீங்க எக்ஸாம் முடிச்ச பிறகு நாங்க ஒரு டேட்ல உங்களை வர சொல்லுவோம். அந்த டைம் உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து வந்தீங்களாக்கும் அந்த கிளியர் பண்ணி விட்டுலாம். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒருத்தர் கேட்குறாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சால் என்ன ஜாப் செய்யலாம்னு சொல்லி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சால் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச்சரா வரலாம், அல்லது ஒரு நிறுவனத்துல முகாமைத்துவ ஜாப்ல வேலை செய்யலாம், அல்லது ஏஜி ஆஃபீஸ், ஜிஏ, கச்சேரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலைக்கும் நீங்க முகாமைத்துவம் சம்பந்தமான வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட்ல, அதே போல பிரைவேட்ல. வெளிநாடுகளுக்கு கூட நீங்க முகாமையாளரா, மேனேஜரா, எக்ஸிகூட்டிவா, இது மாதிரி அவங்க கேட்பாங்க. பொதுவா டிகிரி ஒன்று இருந்தா போதும்னு சொல்லி. அப்ப அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுல பிசிக்கல் கிளாஸ் எப்படி வாரன்னு ஒருத்தர் கேட்கிறாங்க. நீங்க புத்தளம், அது பிரச்சனை இல்லை. நீங்க புத்தளம் இருக்கலாம், கண்டி அறிக்கலாம், குருநாகல் அறிக்கலாம், யாழ்ப்பாணம் அறிக்கலாம். 2 மாதம் அல்லது 3 மாதம் ஒருக்கதான் ஒரு கிளாஸ் வரும். அதுக்கு நீ கட்டாயம் வரணும். சரி, அது வந்தா இப்படித்தானே உங்களுக்கான டியூஸ் தருவோம், அட்மிஷன் கார்டு தருவோம், சில முக்கியமான என்னது ஃபைல் கவர்ஸ் தருவோம், சில மாடல் கொஸ்டின்ஸ் தருவோம், லெக்சரர்ஸை நீங்க நேரடியா மீட் பண்ணி அவங்களோட கதைக்கலும். அது ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா தானே. அதை நீங்க வரையில மார்னிங் வந்து கிளாஸை முடிச்சு போட்டு போயிட்டு நாங்க எப்படியும் ஒரு 3 o'clock எல்லாம் முடிச்சிடுவோம் கிளாஸை. அப்படியான ஒரு அது கட்டாயம் வாங்க. ஏன்னா அதுதான் மெயின். பிசிக்கலா ஒரு இடத்த பார்த்து கதைச்சி லெக்சரர்ஸை மீட் பண்ணி போறதுல உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கு. பிஎஸ்சி சைக்காலஜி ஸ்டடி பண்ணிட்டே இதையும் கம்ப்ளீட் பண்றது பாசிபிளா இருக்குமா? தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறதா இருந்தா நீங்க திரும்ப இதை படிக்கிறது தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பிஎஸ்சி படிச்சு கொண்டு தான் நினைக்கிறீங்க, தேவையில்லை. பட் உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு பிஇடி ஒன்று இருந்தா நல்ல சொன்னால் நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க பிஎஸ்சி படிக்கிறதால இதை 2 இயர்ஸ்ல முடிக்கலாம் இந்த டிகிரி பிஇடி. அப்ப என்ன பிளஸ் பாயிண்ட் சொன்னால் சைக்காலஜி ஜாப்புக்கும் நீங்க அப்ளை பண்ணிடணும், டீச்சிங்கும் அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த சவுதி, துபாய், கட்டார்ல டீச்சரா போறது கட்டாயமா பிஇடி தேவை. வேற எந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. டீச்சரா இருந்தா பிஇடி கட்டாயம் தேவை. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஐடியாக்கள் உங்களுக்கு இருந்தால். அடுத்த கேள்வி, டிப்ளமோ இன் இங்கிலீஷ் முடிச்சால் 2 இயர்ஸ்ல பிஇடி. டிப்ளமோ இன் இங்கிலீஷுக்கு நாங்கள் தான் கொடுக்க மாட்டோம். இங்கிலீஷ் அது கிடைக்காது. பிஇடி டிகிரி செஞ்சால் என்ன ஜாப் எடுக்கலாம்? இது என்ன கேள்வி? இது சொல்றேன். பிஇடி என்னது? பேச்சுலர் எஜுகேஷன். பிஇடி முடிச்சால் மெயினா டீச்சர், டீச்சிங், லெக்சரர், ட்ரெயினர்,
அதான் அந்த டீச்சிங்கோட சம்பந்தப்பட்டது. பேச்சுலர் பிரைமரி எஜுகேஷன் மெயின் டாபிக் இல்ல இல்ல இல்ல. பேச்சுலர் எஜுகேஷன் சொன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க மேத்ஸ் டீச்சராகவும் வரையலும், சயின்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், இஸ்லாமிக் டீச்சர், அரபிக் டீச்சர், பிரைமரி டீச்சர், ப்ரீ ஸ்கூல் டீச்சர், ஜியோகிராஃபி டீச்சர், சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், எந்த டீச்சிங்கும் நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த பிஇடி இருந்தால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்க பிரைமரி டீச்சிங் முடிச்சா யூ ஆர் ஒன்லி அ பிரைமரி டீச்சர். திஸ் இஸ் பிஇடி, பெரிய ப்ரோக்ராம், பேச்சுலர் எஜுகேஷன். ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கல். பட் பிஇடி முடிச்ச பிறகு ஒரு இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட், நீங்க எதுல ஸ்பெஷல் எது உங்களோட மெயின் சப்ஜெக்ட் கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லலும் மை ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், மை ஸ்பெஷல் சப்ஜெக்ட் இஸ் பிரைமரி அப்படி நீங்க சொல்லணும். அப்ப எந்த துறையில நீங்க அனுபவமா இருக்கிறீங்களோ அந்த துறையில நீங்க படிப்பிக்கணும். ஸோ பிஇடியில சப்ஜெக்ட் ஒன்றும் வராது. சப்ஜெக்ட் சொன்ன எப்படி பிரைமரியோ அல்லது மேத்ஸோ சயின்ஸோ வராது. அது பிஇடின்னு சொல்றது கல்வி முகாமைத்துவம், எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், சைல்டு சைக்காலஜி, இது மாதிரியான ஒரு கொமன் பாடம், எல்லா டீச்சருக்கும் தேவையான கொமன் பாடங்களை உள்ளடக்கியது. எக்ஸாமுக்கு எப்படி சார் சிட் பண்றது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் இப்பதான் ஜாயின் ஆகுறேன். திரும்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். இது ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புவாங்க, ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. ஏஜ் ப்ராப்ளம், பிஇடி யாரும் படிக்கலாம். 45-50 வயசு வரைக்கும் உங்களுக்கு படிக்கலாம் பிஇடி. ஏஜ் லிமிட் ஒன்று இல்லை. நேஷனல் சர்டிஃபிகேட் டீச்சிங் இருந்தால் 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண இயலுமா? எஸ். என்சிடி இருந்தால் 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண இயலும். எந்த பல்கலைக்கழகம்னு கேட்குறீங்க? நான் முதல்ல சொன்ன வந்து MIU, அதாவது வந்து AIU அல் முஸ்தபா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஈரான். இது வந்து இலங்கையில் அவனோட ஆஃபீஸ் இருக்குது. இந்த திட்டத்தை வந்து கொடுக்குறாங்க உண்மையிலே வறிய மாணவர்கள். ஏன்னா இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் காசு கொடுத்து டிகிரி படிப்பிக்கிறாங்க. ஏன்னா எங்கட 1 இயர் டிகிரி 5 லட்சம், சில கேம்பஸ்ல 8 லட்சம், சில கேம்பஸ்ல 12 லட்சம். அப்படிலாம் இல்லாம வறிய மாணவர்களுக்காக ஒரு சலுகை அடிப்படையில கொடுக்குறாங்க இந்த யூனிவர்சிட்டி அவங்களுக்கு டிகிரி. இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டது. சார் அடுத்த கேள்வி, நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில BA ஜெனரல் ஃபைனல் இயர் இருக்கிறேன் சார், எனக்கு பிஇடி செய்யலாமா? எஸ், உங்களுக்கு செய்யலாம். 2 இயர்ஸ்ல முடிக்கலாம். ஆனா உங்களுக்கு தேவையா என்ன எனக்கு விளங்குது இல்லை. நீங்க ஆல்ரெடி ஒரு டிகிரி ஒன்று முடிக்க போறீங்க. ஸோ திரும்பவும் ஒரு டிகிரி உங்களுக்கு தேவையே தெரியாது. யோசிங்க யோசிங்க. 2 இயர் இங்கிலீஷ் உள்ள ஆட்கள் இதுக்கு எக்ஸெப்ஷன் கிடைக்காது. இங்கிலீஷ் உள்ள ஆட்களுக்கு எக்ஸெப்ஷன் கிடைக்காது. இங்கிலீஷ் வந்து அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு ஸ்கில் ப்ரோக்ராம். இங்கிலீஷ் இஸ் அ ஸ்கில், அது ஒரு பெரிய கோர்ஸா படிக்க இயலாது. பட் ஸ்டில் நீங்க அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும், யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அனைவருக்கும் நன்றி. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். நல்ல கேள்வி நீங்க எல்லாரும் கேட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். கட்டாயமா படிங்க. ஏன்னா லைஃப்ல வந்து படிக்கிறதுங்கிறது லைஃப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். லைஃப்ல வந்து படிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு மூலதனம். எந்த நேரம் அதை கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் திடீர்னு நீங்க படிக்காம இருப்பீங்க, திடீர்னு கல்யாணம் முடிப்பீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் கட்டாருக்கு போயிடுவாரு, அங்க நீங்களும் போயிடுவீங்க. அங்க எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. ஸோ ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு அது கை கொடுக்கும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆனா கூட அவங்களோட டிகிரி ஒன்று இருந்ததால, டீச்சிங் ஒன்று இருந்ததால அதை வச்சு அவனோட வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதனால படிப்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எஸ் சிஸ்டர், கேளுங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைஸ்லாம். சார் 2008ல வந்து அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2009ல வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் இயர் GAQ எக்ஸ்டர்னல் டிகிரி அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் GAQ கம்ப்ளீட் பண்ணிதான் சொன்னா சார். எப்படி சார் உங்களுக்கு செகண்ட் இயருக்கு போயிடுமோ? 2 இயர்ஸ் உங்களுக்கு செகண்டரி போயிடுமா சார்? அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணு. சரி, ஓகே சார். ஓகே சார். Rushda, are you here? Rushda? Yes, sir. Yes, sir.
எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் நினைக்கிறீங்க. Yes, sir. You have to write the name. The student asking the question. Some people I'm saying no, some people are saying yes. So you have to write. Yes, sir. You write it. Okay, And sir. you put your number. இதுல ருஷ்தா நம்பர் அனுப்புவாங்க. அவங்கள தான் எல்லாரும் கோஆர்டினேட்டரா நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அவங்க தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை அதெல்லாம் செய்வாங்க. எக்ஸெப்ஷன் எல்லாம். ருஷ்தா மேடம். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் ப்ரீ ஸ்கூல் டீச்சிங் டிப்ளமா முடிச்சிருக்கேன், எனக்கு 2 years. எஸ், ப்ரீ ஸ்கூல் முடிச்சாலும் 2 years தான். சார் ஆர்ட் ஸ்ட்ரீம்ல நான் B2C ரிசல்ட் எடுத்திருக்கிறேன், எனக்கு ஜாயின் ஆக இயலுமா? எஸ், ஏ லெவல்ல 3 எஸ் இருந்தா போதும். மினிமம் ஏ லெவல்ல 3 சிம்பிள் பாஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு இதுக்கு படிக்கணும். ஏ லெவல்ல 3 சிம்பிள் பாஸ் இருக்கிற யாருக்கும் இந்த டிகிரிக்கு ஜாயின் ஆகும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்த நிகழ்ச்சியில நான் சந்திப்போம். அடுத்த எக்ஸாம் நேரடியா நீங்க அந்த எக்ஸாம்ல வந்து கலந்து கொள்ளுங்க. நம்பர் இன்னும் அனுப்பல ருஷ்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் நம்பர் போட்டு அது சர்க்கு மட்டும் தான் காட்டுது. ஸோ நான் நம்பரை செல்றேன், அப்ப அவங்களுக்கு நோட் பண்ணிக்கிறேன். நோட் செல்லு. 077 58 46 482. நான் ரிப்பீட் பண்றேன். 077 58 46 482. என் பேர் ருஷ்தா. தேங்க்யூ. அனுப்பிடுறேன். டிப்ளமா இன் சைக்காலஜி கவுன்சிலிங் படிச்சுன்னா 2 years ஏழுமா? எஸ், அவங்களுக்கும் 2 years ஏழும். ஸோ நன்றி ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச். நான் அடுத்த செஷனுக்கு 5 o'clock ரெடி ஆகணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.